வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். வியூனுடைய க்ளோ எல்இடி டிவியினுடைய விமர்சனம் இந்த பதிவு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா இந்த பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திக்கிறேன். வியூல இருந்து மாஸ்டர் க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் லான்ச் பண்ணாங்க. அது வந்து QLED டிவி, அதுவும் ஹை எண்ட் பிரீமியம் டிவி. ஆனா இந்த க்ளோ எல்இடி டிவி பாத்தீங்கன்னா QLED கிடையாது, ரெகுலரான ஒரு எல்இடி டிவி தான். ஆனால் பேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் டெக்னாலஜி வைஸ் அவங்க பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வியூ க்ளோ எல்இடி டிவி 3 சைஸில் அவைலபிளாக இருக்குது இப்பொழுதைக்கு. 50 இன்ச், 55 இன்ச், 65 இன்ச், நம்மக்கிட்ட இருக்கிறது 55 இன்ச். இது தவிர ஒரு 43 இன்ச்சும் அவங்க தீபாவளியை ஒட்டி லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த 55 இன்ச் க்ளோ எல்இடி டிவியை முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதோடைய முழு விமர்சனம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவாக இருக்குது. இந்த டிவியினுடைய ஃபோட்டோ போட்டு அவங்களுடைய வியூ கலிபோர்னியா அப்படிங்கிற பிராண்டையும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இந்த டிவியினுடைய பாக்ஸ்ல இருந்து நம்ம டிவியை எடுத்து வச்சதுக்கு அப்புறமா இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த டிவியை நீங்க டெஸ்க் மவுண்டிங் பண்றதுக்காக ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்ல மெட்டலால பண்ண ஸ்டாண்ட்ஸ். இந்த ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா பின்புறத்துல கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கான சாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் IR ரிமோட் கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை பவர் பண்றதுக்காக AAA பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டிவியுடைய பவர் கார்டு மற்றும் ஒரு AV அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், வாரண்டி இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. இது தவிர இந்த டிவியில உங்களுக்கு வால் மவுண்டிங்கான பிராக்கெட்ஸும் கொடுத்துருக்காங்க. வால் மவுண்டிங் பிராக்கெட்ஸ் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கு. ஒரு டாப் குவாலிட்டி மெட்டல்ல ஸ்டர்டியான ஒரு வால் மவுண்டிங் பிராக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த டிவியை வால் மவுண்டிங் தான் பண்ண போறோம். வால் மவுண்டிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த டிவியினுடைய போர்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இயர்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. AV இன்புட்டுக்கான ஒரு போர்ட் இருக்கு. 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. HDMI EARC CEC-க்கான சப்போர்ட் இருக்கு. இது வந்து HDMI 2.1. 2 USB Type A-க்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆண்டனா இன்புட்டும் இருக்கு. பின்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஈத்தர்நெட் போர்ட் மற்றும் டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட்கான ஆப்டிகல் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. டுயல் பேண்ட் வைஃபைக்கான சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் 5.1க்கான சப்போர்ட்டும் இந்த டிவியில இருக்கு. இந்த டிவியை கிட்டத்தட்ட நான் ஒரு வாரமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி இந்த டிவியினுடைய சாஃப்ட்வேர் மற்றும் ஹார்ட்வேர் திறனை நம்ம பார்ப்போம். 3 சைஸ்ல வர டிவியுமே பார்த்தீங்கன்னா 4K டிவி, 60 ஹெர்ட்ஸ்க்கான பேனல் கொடுத்துருக்காங்க. க்ளோ A ப்ராசஸர் அப்படின்னு ஒரு ப்ராசஸர் இருக்கிற சொல்றாங்க. 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. அதுல யூசர் அவைலபிள் மெமரி என்னமோ ஒரு 7 to 8 GB தான் அவைலபிளா இருக்கு. 2 GB RAM கொடுத்திருக்காங்க. அபிஷியல் கூகுள் டிவி OSல ரன் ஆயிட்டு இருக்கிற ஒரு டிவி இந்த வியூனுடைய க்ளோ எல்இடி டிவி. ஸோ கூகுள் டிவி அப்படிங்கறதுனால உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டிவியை விட கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். UI பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, யூஸ் பண்றதுக்கும் ஃபாஸ்டா ஸ்மூத்தா இருக்கு. இது வந்து அபிஷியல் சர்டிஃபைடு கூகுள் டிவி அப்படிங்கறதுனால உங்களுக்கு பிளே ஸ்டோருக்கான ஆக்சஸ் உங்களுக்கு இருக்கு. தேவையான அப்ளிகேஷனை உங்க கூகுளுடைய பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவங்களே பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ, யூடியூப், ஹாட்ஸ்டார், ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் ப்ரீலோட் பண்ணியும் கொடுத்திருக்காங்க. கூகுள் குரோம் காஸ்டுக்கான சப்போர்ட் இருக்கு. மீரா காஸ்டுக்கான சப்போர்ட்டும் இருக்கு. கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து இந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமா அந்த ரிமோட் இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டிவிலே பாத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு ஃபார் ஃபீல்ட் மைக் கொடுத்திருக்கிறதுனால ரிமோட் இல்லாமே டிவிக்கு வந்து நீங்க கூகுளுடைய கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க கமாண்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஆல்ரைட், ஒரு டிவியோடைய 2 முக்கியமான விஷயம் ஆடியோ மற்றும் வீடியோ. ஸோ இந்த டிவி ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு 4K டிவி, LED பேனல், LED LCD டிவி. இதுல IPS பேனல் இருக்கா, VA பேனல் இருக்கா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவங்க வந்து அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு, இது வந்து க்ளோ LED பேனல் இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி எப்படி இருக்கு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. இது வந்து ஒரு 10-bit டிஸ்பிளே, டால்பி விஷன்கான சப்போர்ட் இருக்கு, HDR10+க்கான சப்போர்ட் இருக்கு மற்றும் HLG-க்கான சப்போர்ட் இருக்கு. ஒயிட் கலர் கேம்யூட் NTSC 94%க்கான சப்போர்ட் இதுல கொடுத்திருக்காங்க. MEMC-க்கான சப்போர்ட்டும் இதுல இருக்கு. இந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. மேக்ஸிமம் பிரைட்னஸ் 400 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் கிடைக்கும் அப்படிங்கறாங்க. எனக்கு வந்த யூனிட்ல லைட் ப்ளீடிங் சுத்தரவா இல்ல. இது ஒரு ரெகுலரான ஒரு LED டிவியா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா இதோடைய பிளாக் லெவல்ஸ் ரொம்ப டீப்பா ரிச்சா இருந்தது. இது நல்ல கலர் கான்ட்ராஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அருமையான ஒரு ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. இந்த டிவியினுடைய வியூயிங் ஆங்கிள்ஸ்மே பாத்தீங்கன்னா அருமையா இருக்கு. சமீபத்தில் ரிலீஸ் ஆன இந்த தாம்சன், பிளாபங்க், கோடாக் இந்த மாதிரி கம்பெனில வரக்கூடிய QLED டிவிக்கும் இந்த க்ளோ LED டிவிக்கும் வித்தியாசம் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு QLED டிவி தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பிராண்ட்ல இருக்கக்கூடிய டிவிஸ் நீங்க வாங்கிக்கலாம் அதே பட்ஜெட்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, QLED டெஃபினட்டா ஒரு LED டெக்னாலஜியை விட ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி தான். ஆனா அதுக்காக எல்லா பேனலும் ஒரே மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த VU டிவில இருக்கக்கூடிய இந்த LED பேனல் அந்த பிளாபங்க் தாம்சன் டிவில இருக்கக்கூடிய QLED பேனலை விட கொஞ்சம் ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸ், பெட்டரான ஒரு பிரைட்னஸ் மற்றும் கான்ட்ராஸ்ட் எனக்கு தென்பட்டுச்சு. ஓவராலா டிவியினுடைய அந்த பில்ட் குவாலிட்டி, அந்த சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா VU டிவில பெட்டரா இருக்கு. இன்னொரு கேள்வி நிறைய பேர் அடிக்கடி கேட்கிற கேள்வி, இதுல வந்து அப்ஸ்கேலிங் இருக்கா அப்படின்னு கேட்பீங்க. நான் டெஸ்ட் பண்ணி
பண்ணி பார்த்த வரைக்கும் இதுல அப்ஸ்கேலிங் கிடையாது. உங்களுக்கு அப்ஸ்கேலிங்லாம் வேணும்னா நீங்க சோனி எல்ஜி மாதிரியான டிவி கொஞ்சம் காசு அதிகமாக கொடுத்து அந்த பட்ஜெட் நீங்க வாங்கிக்கணும். பட் இந்த பிரைஸுக்கு வியூ லான்ச் பண்ணிருக்கிற இந்த க்ளோ எல்இடி டிவி பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு பிரீமியம் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். ஆடியோக்கு பாத்தீங்கன்னா இவங்க 3 சைஸ்லயுமே 104 வாட்டுக்கான சவுண்ட் ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. மொத்தமா 5 ஸ்பீக்கர், 4 மாஸ்டர் ஸ்பீக்கர், ஒரு சப்வூஃபர். இந்த சப்வூஃபர் பாத்தீங்கன்னா டிவினுடைய பின்புறத்துல இருக்கு. இதுக்கு அவங்க வந்து மார்க்கெட்டிங் நேம் டிஜே சப்வூஃபர் அப்படிங்கறாங்க. டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. பிளஸ் டிவில வந்து நீங்க டிஸ்ப்ளே ஆஃப் பண்ணிட்டு ஆடியோ மட்டும் கேட்கணும்னா அந்த ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. பட் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சமீபத்துல இந்த பட்ஜெட்ல நம்ம டெஸ்ட் பண்ண டிவிலாம் வச்சு கம்பேர் பண்றப்போ இதனுடைய ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்கு. நல்ல ஒரு டீப்பான ஒரு பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. பல நேரங்கள்ல ஒரு பஞ்சியான ஒரு பேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கு. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னுடைய கிறிஸ்ப்னஸும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. சில இடங்கள்ல அந்த வாய்ஸும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் லைட்டா அப்படி மெர்ஜ் ஆகிற மாதிரி தெரியுது. ஹை வால்யூம்ல வச்சு கேட்டீங்க அப்படின்னா சவுண்ட்ல கொஞ்சம் டிஸ்டார்ஷன் இருக்கு. இந்த டிவி வாங்க போற பல பேருக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு சவுண்ட் பார் தேவை கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு சரௌண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு ரிச்சான ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கண்டிப்பா இதுல வந்து நீங்க உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏத்தாப்புல ஒரு ஆடியோ சிஸ்டம், ஒரு ஹோம் தியேட்டர் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டிவியோட கொடுக்கக்கூடிய ரிமோட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மார்ட் ரிமோட் கண்ட்ரோல். பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கு. நேவிகேஷன் பட்டன்லாம் ஒயிட் இருக்கிறதுனால இருட்டுல கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோ, டிஸ்னி ஹாட்ஸ்டார், யூடியூப் இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது தவிர கிரிக்கெட், சினிமா அப்படின்னு சொல்லக்கூடிய பிக்சர் ப்ரீசெட்டுக்கான ஷார்ட்கட்டும் ரிமோட்ல கொடுத்திருக்காங்க. ரிமோட்டுடைய பட்டன்ஸ்லாம் யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தா இருக்கு. யூஸ் பண்ணாத நேரத்துல ரிமோட்டை நீங்க உங்க டிவி பக்கத்துல அழகா நிக்க கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த வியூனுடைய க்ளோ எல்இடி டிவியோட விலை பாத்தீங்கன்னா 50 இன்ச் மாடலினுடைய விலை 33,999 rupees. நம்ம கிட்ட இருக்கிற 55 இன்ச் மாடலினுடைய விலை 38,999 rupees. 65 இன்ச் மாடலினுடைய விலையே பாத்தீங்கன்னா 57,999 rupees. சோ பொதுவா வியூ வந்து அவங்க காம்படிட்டர்ஸா நினைக்கிறது வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல லான்ச் பண்ணிருக்கிற அந்த தாம்சனோ இல்ல எம்ஐ டிவியோ கிடையாது. அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் Panasonic, LG, Samsung, Sony இந்த மாதிரி டாப் டயர் பிராண்ட்ஸ். எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில அவங்க லான்ச் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா பிரீமியம் பிராண்டுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு. ப்ராடக்ட்னுடைய பில்ட் குவாலிட்டில இருந்து சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாமே கிட்டத்தட்ட உங்களுக்கு இதை விட டபுள் மடங்கு நீங்க பிரைஸ் கொடுத்து வாங்கக்கூடிய மாடல்ஸ்ல எப்படி கிடைக்குதோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்குது. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது நான் சொல்லல. டிவினுடைய டிசைன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடிய இந்த செக்மெண்ட்ல பார்க்கக்கூடிய மற்ற டிவி, எம்ஐ டிவி, தாம்சன் டிவி எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பில்டு குவாலிட்டியோட இதுல வந்து பில்டு பெட்டரா இருக்கு. சுத்தி இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாம் ரொம்ப தின்னா, ஸ்லிம்மா, ஒரு பெசல்லெஸ் டிவியா இருக்கு. அது தவிர டிவியோட சேசியுமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டல்ல பண்ணிருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. மொத்த வெயிட்டே பாத்தீங்கன்னா டிவி வந்து ஒரு 14 கிலோக்கு இருக்கு. பட் நான் வெயிட்டுக்காக சொல்ல, ஓவரால் அந்த பேனலுடைய குவாலிட்டி பிளஸ் அந்த ஃபினிஷிங் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரீமியம் டிவில உங்களுக்கு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வியூனுடைய க்ளோ எல்இடி டிவிலையும் கொடுத்திருக்காங்க. இவங்க லான்ச் பண்ணிருக்கிற இந்த பிரைஸுக்கு அஃப்கோர்ஸ் இப்போதைக்கு பெருசா எந்த நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷ் ரேட், ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கக்கூடிய டிஸ்பிளே அவங்க லான்ச் பண்ணிருக்கலாம். பிளஸ் அந்த 104 வாட் ஸ்பீக்கர்லாம் சொல்றாங்க. அதுல வந்து இன்னும் கொஞ்சம் ஹை வால்யூம்ல டிஸ்டார்ஷன் இல்லாத ஒரு வால்யூம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிற மாதிரி அவங்க பண்ணிருக்கலாம். இது இரண்டும் நெகட்டிவ் பாயிண்ட் கிடையாது. பட் ஜெனரலா ஒரு ஃபீட்பேக், ப்ராடக்ட் யூஸ் பண்ணப்போ ஒரு ஃபீட்பேக். இந்த வியூனுடைய க்ளோ எல்இடி டிவி அவங்களுடைய வியூ store.com-லயும் அவைலபிளா இருக்கு. Flipkartலயும் அவைலபிளா இருக்க போகுது. உங்களுக்கு இந்த டிவி செட் ஆகும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாங்கலாம். பட் வாங்குறதுக்கு முன்னாடி உங்க ஏரியால வியூ இந்த மாதிரியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கஸ்டமர் கேர் கால் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா முடிவு எடுக்கிறது பெட்டரான முடிவா இருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க கேட்ட கேள்விகள், பல கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோல கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.